Hello guys, welcome back to Beyblade Tamil. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு முன்னாடி இத்தனை நாளாக வீடியோ போடாததுக்கு சாரி கைஸ். ஸோ இனிமேல் கரெக்டாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ போடுறதுக்கான கிரெடிட்ஸ் யாருக்கு போகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃப்ரெண்டான எனக்கோட ஃப்ரெண்ட். அவனோட பேர் சொல்லாமான்னு கேட்டுட்டேன். வீடியோ போடுறான்னு தெரிஞ்சக்கப்புறம் பேர் சொல்லாமான்னு கேட்டுட்டேன். பட் he told you should not tell my name, he told. So that's why I didn't tell his name guys. So யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம். ஸோ அவன் வந்து என்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டை கேட்டாலே, எனக்காக ஒன்று பண்ணுறியா அப்படின்னா என்னடான்னு கேட்டேன். ஸோ எனக்காக ஒரு நருட்டோ பென்னு மட்டும் அன்பாக்சிங் போடுறியா அப்படின்னு கேட்டான். பார்க்கலாம்டா அப்படின்னு. அதுவும் இல்லாமல் நான் கண்டென்ட் எல்லாம் தவிச்சிட்டு இருந்தேன்னா, நம்ம சொன்ன கண்டென்ட்டே நம்மளுக்கு நல்லா இருந்தது இல்லை. ஸோ தட்ஸ் வை கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட பெண்ணை எடுத்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடுக்குள்ள போகலாம். ஸோ வீடுக்குள்ள வந்தாச்சு. நம்மளோட பெண் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் அவர் பென். ஸோ இதுதாங்க நம்மளோட பென்னு. ஸோ யாரோட பென் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹிஸ் நேம் இஸ் கக்காஷி. கக்காஷி. ஓ, கக்காஷியோட பென்னு கைஸ் இது. லுக் அட் த டேம். ஸோ செம்ம கிளாஸியாக இருக்குது கைஸ். ஸோ நான் 60 rupeesக்கு வாங்கியிருந்தேன். பின்னாடி என்னென்ன பண்ணுறேன் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதாங்க, இதெல்லாம் போட்டிருக்கானுங்க. ஸோ அப்படியே ஒரு மாதிரி க்ரேஸியாக இருக்குது கைஸ் இதை பார்த்தோன்னே. ஸோ அதுவும் இல்லாமல் வி ஹாவ் தட் சாஸ்கே, த உச்சிகா சாஸ்கே. ஸோ நம்மளோட உச்சிகா சாஸ்கேவும் நம்மகிட்ட இருக்குது. ஸோ இது ரெண்டு தான் நம்ம வாங்கியிருக்கோம். இந்த ரெண்டு பெண்ணு அன்பாக்சிங் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த அன்பாக்சிங். வீடியோவில் ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம யார் அன்பாக்ஸ் பண்ணலாம். இங்கி பிங்கி பாங்கி பத ரச டாங்கி இங்கி டை பாங்கி டை இங்கி பிங்கி பாங்கி இங்கி பிங்கி பாங்கி. ஓகே, ஸோ நம்ம கக்காஷி தான் வருது. நம்ம வெப்பன் எடுத்துருவோமா? ஸோ நம்மளோட வெப்பன் கீழே வந்துட்டே இருக்குது. ஸோ நம்மளோட வெப்பன், திஸ் இஸ் அவர் வெப்பன். ஃபர்ஸ்ட் நம்ம பேக்கேஜ் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு நான் கீழே வைக்கட்டுமா? பெட்டர். பேக்கேஜ் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன் கைஸ். நம்ம கை வார்னிங் கைஸ், கத்தியெல்லாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்ப எல்லோரும் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அதை நான் எனக்கு சொல்லணும், நான் எனக்கு சொல்லிக்க மாட்டேங்கிறேன். உங்களோட நல்லது உங்களுக்கு சொல்கிறேன். நானே எப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுங்களா? எங்கள் பாருங்க எப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு பாருங்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். ஐயோ, கேமரா ஆடுது. நானே இப்படி யூஸ் பண்ணக்கூடாது தான். பட் யூ ஆர் த பர்சன் மேக் தட் ஆஸ் அ பிக் ஹியூஜ் ஃபேன் ஆஃப் மீ. ஸோ நம்மளோட சேனல் 200 சப்ஸ்கிரைபர் அடிக்க போகுது. நான் என்ன வளரிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியல. ஃபேன் ஆஃப் மீ, கீன் ஆஃப் மீன்னு வளர்றேன். நான் என்ன ஒன்றாலும் தப்பாக எடுத்துக்க வேணாம், மாற்றி சொல்லியிருந்தேன்னா. ஸோ அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ சரிங்க கைஸ், பேக்கேஜ் அன்பாக்ஸ் பண்ண எவ்வளோ நேரமாக நான் ட்ரை பண்ணுறேன். அன்பாக்ஸ் பண்ணால் வரணும் சரியா? வரலன்னா நீ என்ன பேக்கேஜ் வாண்ண இப்போ நீ வரலன்னா அப்புறம் பாரு வீடு இவ்வளோ லென்த்தாக போயிட்டுருக்கிறதுக்கு காரணமே இதுதான் தான் இருக்கும் கைஸ். என்னடா ஆச்சு? இருங்க கைஸ், ஐ வாண்ட் டு டூ கரெக்ட்லி தட். அவ்வளோதான் கைஸ், பக்கா கைஸ். ஸோ யார் யார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை சென்னையிலேருந்து பார்க்குறீங்களோ, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணாதீங்க. கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு எப்பயுமே அது பிடிக்காது. நம்மளோட சாக்கு சொல்லி எனக்கு ஜெயிக்கிறது எப்பயுமே பிடிக்காது. கமெண்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். நீ இதை அதை கமெண்ட் பண்ணுங்கள், இதை கமெண்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன்.
ஐ கிவ் அஸ் ஃப்ரீடம் டு யூ கைஸ். ஓகே. மனுஷனாடா பேக் பண்ணது இதை. வீடியோவில் இல்லைன்னா அவ்வளோதான். அதெல்லாம் வீடியோவில் இருக்குங்க கைஸ், இல்லைன்னா அதெல்லாம் அவ்வளோதாங்க கைஸ். கிழிச்சு போட்டு போயிடுவேன். என்ன பண்ணுறது, வீடியோன்னு ஒன்று வந்துட்டா நம்ம நீட்டாக இருந்து தானே ஆகணும். ஆனால் இவ்வளோ நேரம் ஒரு பெண்ணை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல கைஸ். அதுவே படிக்க கூட இல்லை இதில். அப்படியே டப்பு டப்புன்னு வாங்கினேன், கடையிலேருந்து வாங்கினேன் கைஸ். இதை நான் எங்கே வாங்கினேன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் இதை வந்துட்டு ஒரு ஷாப்பில் தான் வாங்கினேன், ஸ்டேஷ்னரி ஷாப்பில் வாங்கினேன். ஸ்டேஷ்னரி கடையில் எங்கே இருக்குதுன்னு லொக்கேஷன் நான் சொல்ல மாட்டேன். சொல்லி எதாவது பிடிச்சிட்டு போயிடுவாங்க இல்லை, சொல்லி எதாவது பண்ணிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது. ஸோ 3, 2 லேடி ட்ரிப். ஸோ கைஸ், இதுதான் நான் ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன இது மூடி. ஸோ திஸ் இஸ் அவர் மூடி. லுக் அட் திஸ் கைஸ். செம்ம கிளாஸியாக இருக்குன்னு சொன்னேன்னா என்ன அவ்வளோதான், அதான் சொல்லிடுவீங்க. என்னடா நீ எப்படிலாம் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லுவீங்க. ஸோ இதுதான் நம்மளோட கேப் கைஸ். தூக்கி இப்படி ஓரமாக வைப்போம். நெக்ஸ்ட்டு கேட்ரேஜ். 3 கேட்ரேஜ் கொடுத்துருக்காங்க. அதனால் ஒரு கேட்ரேஜ் 4 நாளைக்கு யூஸ் 1 மாதத்துக்கு யூஸ் பண்ணுவேன். 1 மாதமா நம்மளுக்கு இது 1 மாதம்லாம் கணக்கு சொல்ல முடியாது. பட் ஆனால் என்னோட ஓவர வீசவனுக்கெலாம் ஒரு நாளே 6 கேட்ரேஜ் ஜாலியாகிடும் கைஸ். ஸோ கைஸ், நல்லா இருக்குது. பட் ஒரு மாதிரி கிளாஸியல் அப்படி நல்லா இருக்குது, பக்காவாக இருக்குது. பட் ஐ லைக் திஸ். பட் ஹவு வி கேன் புட் த கேட்ரேஜ் ஹியர்? வெயிட் அ மினிட். ஸோ இது எதுக்கு எனக்கு புரியல. இதை போட்டு கொடுத்துக்கிறானுங்களே, இது எதுக்கு? நம்ம எப்படி இதை போடுறது? ஓ, இதுக்கு பதிலாக அதை சொல்லுவோமா? ஓகே நைஸ். ஓஹோ, அப்படி போகுது கதை. இப்படி வச்சுட்டோம்னா கைஸ், இப்படி வச்சுக்கணும் கைஸ். இப்படி நம்ம இழுத்துக்கலாம். இது கேப் இதுக்கு நம்ம இப்படி போடுறதுக்கா? இப்படியும் போட்டுக்கலாம், இப்படியும் போட்டுக்கலாம். ஸோ திஸ் இஸ் குட் கைஸ். பட் நம்மளுக்கு இந்த இடத்துல நல்லா க்ரிப்பாக இருக்குது. இப்படி நம்ம பிடிச்சி எழுதுறோம்னா நல்லா க்ரிப்பாக இருக்கும். நான் உங்களுக்கு கடைசியில் எழுதி காட்டுறேன். இங்கே கக்காஷியோட ஃபேஸ் தெரியுது கைஸ், இங்கே ஒரு ஃபேஸ் தெரியுது கைஸ். அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு ஃபேஸ் இங்கே தெரியுது. அதுக்கப்புறம் இங்கே வேறு எங்கே கக்காஷி, வேறு எங்கேயுமே இல்லையா? அவ்வளோதான். இந்த பென் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சாஸ்கேக்கு போயிடுவோம். சாஸ்கேக்கு எவ்வளோ நேரம் எடுக்க போகுதோ நான் அதை வேறு ஓப்பன் பண்ணணும். அதோடு நம்ம இந்த கேட்ரேஜஸை இதிலே வச்சுருவோம். இதிலே வச்சேன் கரெக்டாக. நான் உங்களுக்கு கடைசியில் எழுதி காட்டுறேன் கைஸ். கேட்ரேஜஸ் இதிலே வச்சுட்டேன் கைஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மக்களே, சாஸ்கே கேக்கே 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 சாஸ்கே. ஸோ சாஸ்கே எடுத்துருவோமா? இல்லாடி சாஸ்கே உன்னை தான் நான் டக்குன்னு அன்பாக்ஸ் பண்ணி போகிறேன். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ஓவர்லேருந்து தான் போயிட்டுருக்கு. நம்ம இந்த வாட்டி நம்ம அந்த மிஸ்டேக்கை நம்ம பண்ண போகிறதில்ல. டக்குன்னு வந்தோமா, அன்பாக்ஸ் பண்ணாமல் போனோமான்னு இருக்கணும். வீடியோவில் இருக்கக்கூடாது. பார்க்குறவங்க உங்களுக்கு போர் அடிக்க. ஐயோ போச்சுடா. இங்கே பாருங்கள் என்ன ஐக்குன்னு. நான் என்ன பண்ணுறது? இதை நீங்களே சொல்லுங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறது? இதை சரியும் பண்ண முடியாது, அப்படியும் இருக்க முடியாது. இப்போ கலர் வருது, ஆரஞ்சு வேறு இருக்குது. பட் இதை ஏதாவது ஸ்டிக்கர் ஒட்டி பக்கா பண்ணி நான் விடுங்க. எதுலேருந்து விட்டோன்னு வேறு தெரியல. இதுலேருந்து விட்டுருக்கலாம். மறுபடியும் இந்த தப்பை நான் பண்ண மாட்டேன் மிஸ். இந்த வாட்டி கக்காச்சி நம்ம பேக்லேருந்து ஓப்பன் பண்ணோம், இதை ஃப்ரண்ட்லேருந்து ஓப்பன் பண்ணிடலாம் கைஸ்.
ஸோ வெப்பனை க்ளோஸ் பண்ணிடலாம். ஏற்கனவே நம்மளுக்கு பட்டது போதும். 3 2 ஐயோ இது இப்படி தான் இருக்கா? இட்ஸ் ஓகே, இப்படி நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். டே கவரே உடஞ்சிட்டு போச்சுடா. ஃபஸ்ட் நம்ம கேட்ரேஜஸ்லாம் தூக்கி ஓரம் போட்டுருவோம். ஆனால் ஒரே கேட்ரேஜ் தான், கேப் அதே கேப்பு தான். பட் ஐ லைக் திஸ் பிக்சர் கைஸ். எனக்கு இது பெண்ணோட தான் பிடிச்சிருக்கு. இங்கே பாருங்க கைஸ், நம்ம சாஸ்க்கு செம்மையாக இருக்குது. பெண் அதோட எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஈவில் சாஸ்கேன்னு நினைக்கிறேன். நான் நருட்டோ பார்க்க மாட்டேன், பட் என் ஃப்ரெண்டு சொன்னா தான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னால கைஸ். என் ஃப்ரெண்டு சொன்னான்னு தான் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கேன். சாஸ்கே, ஆனால் மேலே ஒரு சாஸ்கே இருக்குது, தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஃபோக்கஸாக இந்த சாஸ்கே வந்து லைட்டாக தான் தெரியுது. இதுதான் நிறையாவே தெரியுது சாஸ்கே. ஸோ ஃபஸ்ட் நம்ம சாஸ்கே பெண்ணில் எழுதலாமா, காசி பெண்ணில் எழுதலாமா? ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம சாஸ்கே பெண்ணில் எழுதுவோம். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் என்ன கேமு, ஃப்ரீ ஃபயர். அது என்ன கேமுன்றவங்க ஃப்ரீ ஃபயரில் ஃபஸ்ட் நான் சாஸ்கே பண்ணுறதுல எடுத்தேன்னு நினைக்கிறேன். சாஸ்கே அதுக்கப்புறம் தான் நான் நருட்டோ எடுத்தேன். நருட்டோவா? நான் எங்கடா நருட்டோ எடுத்தேன்? ககாஷி எடுத்தேன் கைஸ். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு சாஸ்கேயில் ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குன்னு நம்ம ஆரம்பிக்கணும்னு இல்லை கைஸ், பொதுவாக சொல்கிறேன். இது எதுக்குன்னா இதை வச்சு என்னத்தரா பண்ண போகிறேன் நான். இது இதுக்கு கைஸ் கொடுத்துருக்கானுங்க. ஃபஸ்ட் நம்ம இது உள்ளே போகிறணும். என்னோட துருத்தனை போக மாட்டேங்குது. போயிடுச்சு, இவ்வளோ போயிடுச்சு. அவ்வளோதான் கைஸ், சாஸ்கே உச்சிக்கா நம்ம எழுத போகிறாரு. ஃபஸ்ட் நான் என்ன வார்த்தை எழுத போகிறேன்னா, என்னோடய ஸ்டார்டிங் லெட்டர் தான் எழுத போகிறேன், எழுத போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நான் கிரிக்கிறதெல்லாம் கணக்கில் வராது கைஸ். கையில் லெட்டர் எழுதி பாருங்க. ஃபஸ்ட் லெட்டர் என்ன கையில் கிறுக்கினதெல்லாம் ஃபஸ்ட்டில் நம்ம எழுத போகிறதுல கணக்கு வராது. ஃபஸ்ட்டு என் லெட்டர் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஏன் எழுத போகிறேன். ஏன் எழுதிட்டு அதுக்கப்புறம் என் ஃபுல் நேம் எழுத போகிறேன். எழுத ஆரம்பிக்கிறேன் கைஸ். என் சைனை போட்டுட்டா பேசாமல். என் சைன் இதுதான். ஐயோ எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்க. ஸோ என் பேர் எழுதிடுறேன். என் பேர் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கைஸ். என் பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது, அபிஷேக். இதுதான் என் பேர் கைஸ். ஸோ நீட்டாக எழுதுவோமா? ஏதாச்சும் நருட்டோன்னு எழுதலாமா? அது நீட்டாக எழுதுனா நான் லேட்டாக எழுதுவேன். அதுதான் நான் பார்க்குறேன். என்ன ஸ்பெல்லிங்கு ஏஆர் யூ என்னதான் நீட்டாக எழுதுனாலும் நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங் இப்படி தான் வருது. பட் கிளாஸ் ஒர்க்கில் நீட்டாக தான் வரும், ஏன்னு தெரில. ஐ எம் சீன் திஸ் மிஸ்டேக் கைஸ். இங்கே உப்பி போனதுனால வருதான்னு தெரியல. பட் ஐ லைக் திஸ் பென் வெரி மச். ஸோ நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா மக்களே, ஸோ இதுவும் ப்ளூவை நம்ம பிளாக் கேட்ரேஜ் வாங்கி நம்ம காஷிக்கு போட்டுக்கலான்னு இருக்கேன். இல்லைனா ப்ளூ எடுத்து இதில் மாற்றிட்டு பிளாக் எடுத்து நான் பிளாக்கு இதில் பிளாக் போட்டுக்கலாம். பட் ஏன்னு வந்து கேட்டிங்கன்னா இங்கில் ஈஸிலி சடப்பில் சிம்பிள். ஸோ ஏன் வந்து கேட்டிங்கன்னா நோ ரீசன்ஸ். பட் ஏன்னு தெரில, இதில் எனக்கு தோணுச்சு. ஏன் தோணுச்சுன்னு புரியல, ஏன் தோணுச்சுன்னு தெரியல. ஆனால் அது நல்லா இருக்குது கைஸ், ஐ லைக் டிட். ஆனால் உள்ளே போக மாட்டேங்குது. லாக் ஆயிடுச்சா? அவமானப்பட்டான் அபிஷேக். லாக் ஆயிடுச்சுன்னு தெரியாமல் பிடிச்சி அழுத்தி நின்றுக்கிறேன்.
ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் guys. ஸோ எனக்கு லைக் பண்ணுறதோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறையா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் வெளியே யாருக்கும் தெரியறதில்ல guys. நீங்கள் அவங்களுக்கெல்லாம் ரீச் ஆச்சுன்னா நம்ம சேனலெல்லாம் நல்லா பெருமையாக இருக்கும் எனக்கு, நம்ம சேனல் ஓனர் ஆன நான் எனக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் சேனல் 200 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்க போகுது. ஸோ அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்னு நினைக்கல. 200 சப்ஸ்கிரைபர் அடிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் வீடியோலாம் வரணும். வீடியோ வரும் கைஸ், அது மறக்காமல் பார்க்கணுன்றது என்னோடய கருத்து கைஸ். பார்த்துருங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். அண்டில் தென் டேக் கேர். Bye guys.